மதன கல்யாணி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அத்தியாயம் 2. குலே பக்காவலி. மோகனாங்கி. அன்று மாலை 6 மணி சமயமாயிற்று. நாடகம் நடத்தப்படும் விபி ஹாலில் ஜனங்கள் அபரிமிதமாக கூடியிருந்தனர். அதன் கூடம் முழுவதும் கூக்குரலும் குதூகலமுமே காணப்பட்டன. மிகவும் விசாலமாக இருந்த அந்த கூட்டத்தில் எங்கும் விண்மணிகளைப் போல சரம் சரமாக தொங்கிய மின்சார விளக்குகளின் ஜோதி கோடி சூரிய பிரகாசமாக ஜொலித்தது. சப்த வர்ணங்களை உடைய காகிதங்களால் அழகழகாக சித்தரிக்கப்பட்ட தோரணங்களும் பூக்களும் வானவிற்களின் அணிவகுப்போடு தேவேந்திர சபையோ அல்லது கந்தர்வ உலகத்தில் மன்மதனும் ரதியும் குழுவிற்க அமைக்கப்பட்ட அற்புத அலங்காரமோ என தோன்றி காண்போர் கண்களையும் மனத்தையும் கவர்ந்தன. ஆயிரக்கணக்கில் வரிசை வரிசையாக பரப்பப்பட்டிருந்த வழுவழுப்பான கருங்காலி நாற்காலிகளில் எங்கு பார்த்தாலும் வைர கடுக்கண்களும் வைர கம்மல்களும் ஜரிகைகளும் பட்டாடைகள் மயமாக தோன்றின. பெருமையால் நிமிர்ந்த ராவ் பகதூர்களும் திவான் பகதூர்களும் செல்வத்தால் செருக்கிய செட்டிமார்களும் வாய்மையால் வலுத்த வக்கீல்மார்களும் அலங்கார பிரியர்களும் டாம்பிகர்களான கோலாகல புருஷர்களும் மனமோகன சுந்தர ரூபங்களை பெற்ற யவ்வன பெண்டிரும் புருஷரும் சிரித்த முகமும் இனித்த சொற்களுமாக காணப்பட்டு இன்பமயமாக இருந்தனர். ஆனால் வெளிமயக்கான அந்த பிரகாசத்திற்குள் நுழைந்து அவர்களது அந்தரங்கமான மனோநிலைமையை ஆராய புகுந்தால் அங்கு உண்மையான ஆனந்தமும் திருப்தியும் சாந்தமான அமைதியும் இருக்க காண்பது மாத்திரம் சந்தேகம். தாங்கள் உண்மையில் பரம ஏழ்மை நிலைமையில் இருக்கிறோம் என்பதை மறைத்து தாங்கள் பெரிய முதலாளிகள் என்னும் எண்ணத்தை பிறர் மனதில் உண்டாக்கும் பொருட்டு ஜரிகை வேஷ்டிகளும் பட்டு சட்டைகளும் பெருத்த தலைப்பாகைகளும் அணிந்திருந்தவர் பல்லோர். மகா கொடிய பொறாமைகளையும் கவலைகளையும் கொண்ட தங்களது மனதை வெளியில் காட்டாமல் மறைப்பதன் பொருட்டு புன்னகை செய்தோர் பலர். ஜாதி, ரோஜா, மல்லிகை முதலிய புஷ்பங்களும் வைர ஆபரணங்களும் நிறைந்த சிரங்களுக்குள் பித்தமும் பேதமையும் துர்க்குணங்களும் வெறியும் அஞ்ஞான இருளும் நிறைந்திருக்க பெற்றவர் அனந்தம். புது நாகரிகம் கற்ற பலர் தங்களது முகங்களில் வெண்மையான மாவை பூசி நாடக வேஷங்கள் போல மினுக்கி காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தனர். ஆகவே அந்த அழகிய மாளிகையில் 2 வகையான நாடகங்கள் நடிக்கப்பட்டன. மேடை மீதிருந்த நாடகக்காரர்கள் குலே பக்காவாலியும் கூடத்தில் இருந்த ஜனங்கள் பிரபஞ்ச லீலா வினோதமும் நடத்தி கொண்டிருந்தனர். முதல் வரிசையில் இருந்த சோபாக்களில் தேனாம்பேட்டை வாசிகளான சமஸ்தானாதிபதிகளும் மகா பிரபுக்களும் நிறைந்து கம்பீரமாக உட்கார்ந்திருந்தனர். அவர்களின் இடையில் நமது துரை ராஜாவும் மாரமங்கலம் மைனர் துரையும் இருந்தனர் என்று சொல்வது மிகையாகும். ஏனென்றால் அச்சில்லாமல் தேர் ஓடாதல்லவா? அவர்கள் இல்லாவிட்டால் அங்கே வந்திருந்தோருக்கு மகாஜனங்கள் என்று பெயர் எப்படி பொருந்தும்? ஆகையால் அவர் மற்றவர் வருவதற்கு 1 நாழிகைக்கு முன்னரே வந்துவிட்டனர். உட்புறத்தில் நிற்கவும் இடமில்லை என்பது தெரிந்தும் நாடகக்காரர்கள் மென்மேலும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஜனங்களை உள்ளே தள்ளி தள்ளி அடைத்து கொண்டே இருந்தமையால் எலி நுழைய இடம் போதாத இண்டு இடுக்கு மூளை முடுக்குகளிலெல்லாம் ஜனங்கள் ஒடுங்கிக் கொண்டு மோகனாங்கியை மாத்திரம் பார்த்தால் அது போதும் என்று ஓணானை போல தலைகளை நீட்டிக் கொண்டிருந்தனர். சிலருக்கு கால்கள் நசுகி துகையலாயின. சில பெண்டிரின் கம்மல் தொங்கிய காதுகள் அருந்து போயின. சிறிது தாமதமாக வந்த வக்கீல்களான 3 கிழவரது சிரத்தில் எலிவாலை போல தொங்கிய குடுமிகள் போன இடம் தெரியவில்லை. அவர்கள் மோகனாங்கியை மறந்து தங்கள் குடுமி களவு இந்தியன் பீனல் கோடின் எந்த பிரிவில் சேர்ந்தது என்பதை பற்றி யோசிக்கிறார்கள். புதிதாக முறுக்கேற்றி தும்பை மலர் போல சலவை செய்யப்பட்ட மஸ்லின் சட்டைகள் சக்கை சக்கையாக கிழிந்து கோபித்து கொண்டு பல இடங்களுக்கும் போயின. ஜரிகை தலைப்பாகைகளும் ஷோக்கு அங்கவஸ்திரங்களும் கீழே விழுந்து காலால் துகையுண்டன. சிகரெட் புகையின் பரிமள கந்தமும் மூச்சுக்காற்றின் கொதிப்பும் நெருக்கத்தினால் உண்டான வியர்வை சேரும் ஒன்று கூடி அது ஸ்வர்க்க போகமோ அல்லது நரக வேதனையோ என்ற சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. இத்தகைய லீலா வினோதங்களுக்கு இடையில் குலே பக்காவலி நாடகம் ஆரம்பமாயிற்று. மோகனாஸ்திரம் பாய்வது போல மனதை கவரக்கூடிய இனிமையான பாடல்களோடும் சாகசங்களோடும் ஒவ்வொரு பெண்மணியும் தோன்றி தனது திறமையை காட்ட ஆரம்பித்தாள். கடைசியாக தாசி வேஷம் தரித்து தோன்றிய மோகனாங்கியை கண்டவுடனே ஜனங்கள் அடக்க முடியாத ஆவேசமும் வெறியும் கரை கடந்த குதூகலமும்
பெருமகிழ்ச்சியும் கொண்டு தங்களை மறந்து கை கொட்டி ஆர்ப்பரித்தனர். அவள் வரும்போதே யாவரும் கண்டு திகைக்கும்படி பார்சி நடனம் ஆடிய வண்ணம் ஓர் இந்துஸ்தானி பாட்டை எடுத்து ஜிலு ஜிலுவென்று பன்னீர் தெளிப்பது போல மகா ஜனங்களின் செவிகளில் தூவிக்கொண்டு விண்ணுலகி நின்று தெய்வ கன்னிகை இறகுகளோடு வந்து இறங்குவது போல் இறங்கினாள். ஆகா, அவளது அற்புத வடிவத்தை என்னவென்று சொல்வது? ஒப்புயர்வில்லாத அற்புத வனப்போடும் தோன்றிய அந்த அணங்கின் அழகை வர்ணிக்க தெய்வ பாஷையான வடமொழியிலும் தக்க சொற்களும் இல்லை என்றே கூற வேண்டும். அதுகாரும் கூக்குரல் செய்து கொண்டிருந்த மகாஜனங்கள் யாவரும் உயிரற்ற பதுமைகள் போல பேச்சு மூச்சென்றி வாயை பிளந்து கொண்டு அப்படியே திகைத்து அவள் மீது சென்ற தங்களது நாட்டத்தையும் மனத்தையும் தங்களது வசம் திருப்ப சிறிதும் வல்லமையற்றவராய் பிரமித்து தேனில் விழுந்த ஈக்கள் போல இன்ப வெள்ளத்தில் கிடந்து தத்தளித்தனர். விழும் சப்தமும் நன்றாக கேட்கத்தக்கபடி நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. அந்த பெண் பாவையின் வயது 18க்கு மேல் இராது. உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் மகா சிரேஷ்டமாக அமைந்திருந்தது. அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த வானுலகத்து மங்கையான மோகனாங்கி நாடக மேடையில் குயில் போல பாடி மயில் போல ஆடி அன்ன நடை நடந்து கிள்ளை போல மொழிந்து தனக்கினை தானே என நடித்து ஜனங்களின் மீது மோகனாஸ்திர பிரயோகம் செய்து அவர்களது மதியை மயக்கி பித்தராக்கி பிரமிக்க செய்தாள். அங்கே கூடியிருந்த கிழவர் முதல் சிறு குழந்தை வரையில் உள்ள சகலரும் கலங்கி போய் திக்பிரமை கொண்டு தடுமாறினர். முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த துரைராஜாவும் மாரமங்கலம் மைனரும் தேன் குடித்த நரிகள் போல மதி இழந்து அறிவிழந்து மோகாவேசம் கொண்டு எப்படியாகிலும் அவளது நட்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியை முன்னிலும் அதிகமாக கொண்டவர்களாயிருந்தனர். அங்கிருந்த ஆண்பாலார் ஒவ்வொருவரும் அத்தகைய துராசை கொண்டனர் என்றே கூற வேண்டும். ஆனால் அங்கே ஒரு மூலையில் இருந்த வீணை வித்வானான மதனகோபாலன் ஒருவனே அத்தகைய துராசை கொள்ளாமல் மோகனாங்கியின் மேம்பாடுகளை பற்றி உண்மையான பெருமையும் ஆனந்தமும் அடைந்தவனாய் அவள் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தான். குலே பக்காவாலியின் ஒரு காட்சி முடிய மறு காட்சி தயாராகும் போது ஜனங்கள் கூச்சலிடுவார்கள். மோகனாங்கி திரும்பவும் எப்போது வருவாள் என்ற ஆவலோடு காத்திருப்பார்கள். மற்ற நடிகைகள் தோன்றினால் அவர்களை தூஷித்து உள்ளே போகும்படி கூறி பதற்றமான மொழிகளை உபயோகிப்பார்கள். மோகனாங்கி மறுபடி தோன்றினால் முன் போல வெறிக்கொண்டு தலை விரித்து ஆடுவார்கள். இவ்வாறு அந்த ஜெகன்மோகினி அன்றிரவு நெடுநேரம் வரையில் அந்த மகாஜனங்களை குரங்குகள் போல ஆட செய்தாள். ஒவ்வொரு காட்சியிலும் அவளுக்கு எண்ணிறந்த தங்கப் பதக்கங்களும் புஷ்பஹாரங்களும் வைர மோதிரங்களும் பட்டாடைகளும் வந்து குவிந்து கொண்டிருந்தன. கரகோஷங்களும் சிரக்கம்பங்களும் சந்தோஷ கூச்சல்களும் கடைசி வரையில் அதிகரித்து கொண்டே போயின. கடைசியில் நாடகம் முடிவடைந்தது. அதுகாரும் மூட்டைகள் போல ஒருவர் மேல் ஒருவராக அடுக்கிக் கொண்டு கிடந்த ஜனங்கள் யாவரும் சமுத்திர கோஷம் போல ஆரவாரித்து எழுந்து தாறுமாறாக புகுந்து ஒருவர் மீது ஒருவர் விழுந்து துகைத்த வண்ணம் வெளியில் செல்ல ஆரம்பித்தனர். சிலர் சிலராக உள்ளே சென்றதை விட யாவரும் ஒரே காலத்தில் வெளிப்பட முயன்றது மகா கோரமான காட்சியாக இருந்தது. குழந்தைகளை இழந்தோர் சிலர், ஆபரணங்களை தொலைத்தோர் சிலர். ஒருவர் தவறாமல் எல்லோரும் தமது மனத்தையும் மனத்தின் நல்ல நிலைமையையும் மோகனாங்கியிடம் பறிகொடுத்து திரும்பினோராகவே இருந்தனர். இவ்வாறு ஜனங்கள் எல்லோரும் வெளியில் போக அரை நாழிகை சென்றது. மோகனாங்கி தோன்றி ஆடிய இடத்தை விட்டு வெளியில் போக மனமற்றவராய் இன்னமும் சிறிது உள்ளே நின்றோரான சிலர் பலவந்தமாக வெளிப்படுத்தப்பட்டனர். அந்த நாடகத்தில் நடித்த யாவரும் வெளியில் போவதற்கு மேடையின் பின்புறத்தில் ஒரு வழி இருந்தது. அந்த வழியின் வெளிவாசலில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நடிகைகள் எல்லோரும் போவதை பார்க்க வேண்டும் என்னும் ஆசையோடு நின்றனர். அவர்களுக்காக எண்ணிறந்த வண்டிகளும் சாரட்டுகளும் தயாராக நின்றன. அவ்விடத்தில் துரைராஜாவின் தவசு பிள்ளையான பொன்னம்பலமும் ஒரு பைசைக்கிள் வண்டியை வைத்துக்கொண்டு உள்ளே இருந்து வந்தவரை உற்று நோக்கிய வண்ணம் இருந்தான். அரை மணி நேரம் சென்றது. அதுவரையில் வேஷக்காரிகளில் ஒருத்தியும் வெளிப்படவில்லை. ஆதலால் அங்கே கூடி நின்ற ஜனங்களுள் பெரும்பாலோர் அவ்விடத்தை விட்டு சென்றனர். அதன் பிறகு உட்புறத்திலிருந்து வேஷம் களைத்த சிறுமிகளும் மடந்தையரும் தனியாகவும் இருவர் மூவராகவும் கூடி சம்பாஷித்த வண்ணமும் வெளிப்பட்டனர். அவர்களை புரசை பாக்கத்திற்கு அழைத்து போகும் பொருட்டு குத்தகையாக அமர்த்தப்பட்டிருந்த 6 குதிரை வண்டிகள் தயாராக நின்றன.
கொட்டகையின் வேலைக்காரர் இருவர் அந்த பெண்களோடு கூடவே வெளியில் வந்து ஒவ்வொரு வண்டியாக வாசற்படி அண்டை கொணர்ந்து வண்டிக்கு 4 வீதம் பெண்களை உட்கார வைத்து வண்டிகளை அனுப்பிய வண்ணம் இருந்தனர். பொன்னம்பலம் அருகில் நெருங்கி வண்டி அண்டையில் ஏறிய பெண்டியரை கடைக்கண்ணால் உற்று நோக்கிய வண்ணம் இருந்தான். அதன் பிறகு வேறு சில மங்கையர் வெளிப்பட்டனர். அவர்கள் தங்களது சொந்த ஜாகைகளில் வெவ்வேறு திக்குகளில் இருந்தார்கள். ஆதலால் அவர்களது உறவினரோ நட்பினரோ வண்டிகளோடு வெளியில் தயாராக காத்திருந்து அவர்களை அழைத்து சென்றனர். அவர்களிலும் மோகனாங்கி காணப்படவில்லை. அதன் பிறகு ஒரு நாழிகை கழிந்தது. வேறு எவரும் வரவில்லை. அதன் பிறகு இமை கொட்டாமல் கவனித்துக் கொண்டே இருந்தான். அப்போது அவ்விடத்தில் ஒற்றை குதிரை பூட்டப்பெற்ற ஓர் அழகிய பெட்டி வண்டி வந்து நின்றது. அது ஜன்னல்களால் நன்றாக மூடப்பட்டிருந்தது. வண்டி புதியது போல பளபளவென்று மின்னியது. அந்த வண்டி வந்து 1/4 நாழிகை ஆனவுடன் விபி ஹாலுக்குள் இருந்து இன்னொரு ஸ்திரீ வெளிப்பட்டாள். அவள் பனாரஸ் பட்டில் ஜரிகை புள்ளிகள் நிறைந்த சேலையையும் உயர்ந்த ஆபரணங்களையும் அணிந்திருந்ததாக தெரிந்தது. ஆனால் அவள் ஒரு பெருத்த சால்வையால் தலை முதல் கால் வரையில் நன்றாக போர்த்தி கொண்டிருந்தமையால் அவளது முகம் சிறிதளவே வெளியில் தெரிந்தது. பொன்னம்பலம் அவளது முகத்தை உற்று நோக்குவதற்குள் அவள் பெட்டி வண்டி கதவை திறந்து கொண்டு வண்டிக்குள் நுழைந்து விட்டாள். ஆனால் அவளது உயரம், பருமன், நடை அழகு முதலியவற்றினால் அவளே மோகனாங்கி என்று பொன்னம்பலம் எளிதில் யூகித்து கொண்டான். தவிர அந்த நாடகத்தில் மேனேஜரே மிகவும் மரியாதையாக அவளை அழைத்து வந்து வண்டியில் ஏற்றிவிட்டு கதவை சாத்தி தாளிட்டு வண்டியை ஓட்டும்படி கூற வண்டி புறப்பட்டது. அதனாலும் அவளே மோகனாங்கி என்று உறுதி செய்து கொண்ட பொன்னம்பலம் பெட்டி வண்டி சிறிது தூரம் போகும்படி விட்டு தனது பைசைக்கிளின் மீதேறி உட்கார்ந்து கொண்டு பெட்டி வண்டியை தொடர்ந்து சென்றான். வண்டி மறைந்து போக விடாமலும் பிறர் சந்தேகிக்கும்படி வண்டியிடம் அதிகமாக நெருங்காமலும் அவன் சற்று தூரம் பின்னாகவே தொடர்ந்தான். விபி ஹாலிலிருந்து புறப்பட்ட பெட்டி வண்டி விசையாகவே ஓடியது. அப்போது இரவு 10 மணி சமயம். ஆதலால் ஜனங்களின் நடமாட்டமும் இல்லாதிருந்தது. பெட்டி வண்டி பெரியமேட்டு ரயில் கேட்டை கடந்து ரயில் பாதைக்கும் கூவம் ஆற்றுக்கும் இடையில் மேற்கு முகமாக செல்லும் பாதை வழியாக ஓடி எழும்பூரை கடந்து கோமளேஸ்வரன் பேட்டை வாராவிற்கு வந்தது. அவள் கோமளேஸ்வரன் பேட்டையில் இருப்பவள் என்ற ஐயமுற்ற பொன்னம்பலம் அவ்வளவு சுலபத்தில் தனது வேலை முடியப் போவது பற்றி தனக்குள் மகிழ்ச்சி அடைந்தவனாய் மிகவும் ஜாக்கிரதையாக தொடர்ந்து வந்தான். வண்டி கோமளேஸ்வரன் பேட்டைக்குள் நுழையாமல் கூவம் ஆற்றின் கரையோரமாக செல்லும் பாதையிலேயே ஓடி ஸ்பென்சர் தபால் ஆபீஸுக்கு அருகில் வந்து மவுண்ட் ரோட்டை அடைந்தது. தான் எதிர்பாராத திக்கில் வண்டி போவதை குறித்து பொன்னம்பலம் வியப்படைந்தவனாய் பின்னால் வந்து கொண்டிருந்தான். பெட்டி வண்டியின் மேல் உட்கார்ந்திருந்த வண்டிக்காரன் 2 முறை பின்புறம் திரும்பி பார்த்தான். ஆதலால் அவன் தன்னை கண்டு கொண்டானோ என்று ஒரு வகையான அச்சம் பொன்னம்பலத்தின் மனத்தில் உண்டாகி கொண்டிருந்தது. மவுண்ட் ரோட்டின் இருபுறங்களிலும் பெருத்த மரங்கள் அடர்ந்திருந்தன. எங்கும் மின்சார விளக்குகள் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன. ஆங்காங்கு போலீஸ் ஜவான்கள் நின்று கொண்டிருந்தனர். நெடுந்தூரத்திற்கு ஒரு மோட்டார் வண்டி வந்து கொண்டிருந்தது. 1000 விளக்கை நோக்கி போகும் கூலிக்கார ஆதி திராவிடர்கள் நன்றாக கள்ளை குடித்து ஆடி விழுந்து பாடிக்கொண்டு சென்றனர். இரு புறங்களிலும் வெள்ளைக்காரர் கம்பெனிகளின் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் நிறைந்திருந்தன. அவ்விடத்தில் வந்த வண்டி மவுண்ட் ரோட்டிலேயே மேற்கு பக்கம் செல்ல ஆரம்பித்தது. எதிரில் 1000 விளக்கு தேனாம்பேட்டையின் வடபாகம் முதலிய ஊர்கள் இருந்தமையால் அந்த வண்டி அங்கேதான் ஏதாவது பங்களாவிற்கு போகிறதோ என்று பொன்னம்பலம் பெரிதும் ஐயமுற்றவனாக சென்றான். வண்டி 1000 விளக்கை தாண்டி சர்க்கார் பூந்தோட்டம், வெள்ளாள தேனாம்பேட்டை முதலிய இடங்களையெல்லாம் கடந்து 4 மைல் தூரத்தில் இருக்கும் சைதாப்பேட்டையை அடைந்தது. ஆனால் வண்டி அந்த ஊருக்குள் நுழையாமல் பாட்டை வழியாகவே மேலும் சென்று அடையாற்று பாலத்தை கடந்து அப்பாலும் சென்றது. அவள் சைதாப்பேட்டையில் இருக்கிறாள் என்று பொன்னம்பலம் நினைத்ததும் தவறாக முடிந்தது. வண்டி சைதாப்பேட்டையை தாண்டி கிண்டி என்னும் ஊரை அடைந்தது. அதற்கு மேலும் பாட்டையிலேயே சென்று கடைசியாக ஆலந்தூரை அணுகியது. அவ்விடத்தில் பாட்டைக்கருகில் முன்புறத்தில் சிறிய பூஞ்சோலையை கொண்ட ஒரு பங்களா இருந்தது. அதன் வாசலுக்கு போனவுடனே வண்டி நின்றது. வண்டிக்காரன் அண்டையில் நின்று, லட்சுமோ லட்சுமோ, கதவை தொற என்று 2 முறை கூவி அழைத்தான். வண்டிக்கு பின்னாக வந்த பொன்னம்பலம் அதுவே அவளது பங்களா என்று உறுதி செய்து கொண்டவனாய் பைசைக்கிளை நிறுத்தி
கீழே இறங்கி அதன் ரப்பர் குழாய்க்கு காற்று அடித்து புகுத்துகிறவன் போல பாசாங்கு செய்த வண்ணம் வண்டியை நோக்கிக் கொண்டிருந்தான். 2 நிமிஷ நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. பெட்டி வண்டி பங்களாவுக்குள் போய்விட்டது. கதவும் திரும்ப மூடப்பட்டு உட்புறம் பூட்டப்பட்டது. பொன்னம்பலம் திரும்பவும் தனது பைசைக்கிள் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு மேலும் சிறிது தூரம் மேற்கில் சென்று அந்த பங்களாவின் முன்புறத்தில் நன்றாக அடையாளம் பார்த்து கொண்டு அது இத்தனாவது மைல் இத்தனாவது ஃபர்லாங் அப்பால் இருக்கிறது என்பதை சரியாக அறிந்து கொண்டு தனது இருசக்கர வண்டியை திருப்பிவிட்டு இரவு 1 மணி சமயத்தில் துரைராஜாவின் பங்களாவிற்கு வந்து சேர்ந்தான். துரைராஜா, மாரமங்கலம் மைனர் ஆகிய இருவரும் பொன்னம்பலத்தின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் மேன் மாடத்தில் கண் விழித்து சீட்டாடி கொண்டிருந்தனர். மேன்மாட கதவும் தாளிடாமல் வெறுமையாக சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொன்னம்பலம் மேன்மாடத்திற்கு சென்று தான் பெட்டி வண்டியை தொடர்ந்து சென்ற வரலாற்றையும் மோகனாங்கி ஆலந்தூருக்கு அருகில் உள்ள ஒரு பங்களாவில் இறங்கிய விவரத்தையும் விரிவாக கூறி அந்த பங்களாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்கு தேவையான குறிப்புகளையெல்லாம் தெரிவித்துவிட்டு அவர்களது அனுமதியின் மேல் படுக்கைக்கு சென்றான். பொன்னம்பலம் ஜெயமடைந்து வந்ததை கேட்ட மாரமங்கலம் மைனர் அப்போதே புறப்பட்டு போக வேண்டும் என்னும் ஆவல் கொண்டு துடித்ததை கண்ட துரைராஜா, மாப்பிள்ளை, இப்போது போவதில் எவ்விதமான பயனும் ஏற்படாது. பொழுது விடிந்தவுடன் காலை ஆகாரத்தை முடித்துக்கொண்டு நான் முதலில் அங்கே போய் எப்படியாவது தந்திரம் செய்து அவர்களுடைய சிநேகத்தை சம்பாதித்துக் கொண்டு வருகிறேன். அதன் பிறகு நீ போவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்றான். அதை கேட்ட மைனர், ஓ, நல்ல காரியம் செய்தாய். இன்று விபி ஹாலிலிருந்து வந்த முதல் நீ அவளை புகழ்ந்து பேசுவதை பார்த்தால் உனக்கும் அவள் மேல் ஆசை விழுந்திருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. நீ போய் அவளை பிடித்து கொண்டால் அப்புறம் என்னை மறந்து விடுவாய். ஆகையால் நான் போய் இதை முடித்துக் கொள்கிறேன் என்றான். துரைராஜா புன்சிரிப்போடு, நாம் ஒன்று செய்வோம். எனக்கும் அவளிடத்தில் சிநேகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மனதில் எழுந்து வருத்துகிறது. ஆகையால் நாம் திருவுள சீட்டு போட்டு பார்ப்போம். யாருக்கு பிரைஸ் விழுகிறதோ அவர் போக வேண்டியதுதான் என்றான். மைனர் அதற்கு இணங்க உடனே சீட்டு போடப்பட்டது. அதிர்ஷ்டம் மாரமங்கலம் மைனர் பக்கத்திலேயே இருந்தது. வெற்றி அவருக்கே கிடைத்தது. ஆதலால் அவரே மறுநாள் காலையில் ஆலந்தூருக்கு போய் மோகனாங்கி இடத்தில் சிநேகம் செய்வதற்கு வேண்டிய அனுகூலங்களை தேடுவதென்று இருவரும் முடிவு செய்து கொண்டனர். மாரமங்கலம் மைனர் அன்றிரவு அந்த பங்களாவிலேயே சயனித்திருந்தான். ஆனாலும் அவனுக்கு தூக்கம் என்பதே பிடியாமல் பொழுது விடியும் வரையில் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்திருந்தான். பொழுது விடியும் முன் எழுந்து அந்த பங்களாவை விட்டு நடந்து 1/2 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்த தனது பங்களாவை அடைந்தான். அவனது தாயும் இளைய சகோதரிகள் இருவரும் அந்த பங்களாவில் இருந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் வெளியில் போய்விட வேண்டும் என்னும் எண்ணத்தோடு அவன் தனிமையான தனது விடுதிக்கு போய் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்ள தொடங்கினான். அப்போது அவனது மனம் மிகுந்த உற்சாகத்தினாலும் ஆவலினாலும் பல வகைப்பட்ட நினைவுகளாலும் துடித்து பொங்கிக் கொண்டிருந்தது. தான் எவ்விதமான தந்திரம் செய்து மோகனாங்கியின் நட்பை அடைவது என்பதை குறித்து அவன் யோசனை செய்தான். அப்போதே நேராக அவள் இருந்த பங்களாவிற்குள் போவது தவறென்று நினைத்தான். அந்த பங்களாவின் சுற்றுப்புறங்களில் வசிப்போர் யாவர் என்பதை ஆராய்ந்து அறிந்து அவர்களிடத்தில் தந்திரமாக பேசி மோகனாங்கியின் வரலாற்றையும் அவளது பங்களாவில் உள்ள வேலைக்காரிகளிடம் பழக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். அவன் தனது அழகு, யோக்கியதை முதலியவற்றை பற்றி மிகவும் பிரமாதமான அபிப்பிராயம் கொண்டிருந்தான். தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டவுடனே நிலை கண்ணாடிக்கு எதிரில் நின்று குனிந்து நிமிர்ந்து உதட்டை நீட்டி பல்லை காட்டி பார்த்து கொண்டான். கண்ணாடிக்குள் விகாரமான ஒரு சிறுவனது வடிவம் தெரிந்தது. ஆயினும் கண்ணாடி பூத கண்ணாடி ஆதலால் தனது சரியான வடிவத்தை அது உள்ளபடி காட்டவில்லை என்று நினைத்து தான் மிகவும் அழகுடைய மன்மதன் என்றே மனதிற்குள் நினைத்து கொண்டான். தவிர அவனது சமஸ்தானத்தில் உள்ள குடியானவர்களும் அரண்மனையின் சிப்பந்திகளும் மற்றவரும் சிறு பிராயத்திலிருந்தே அவனை மகாராஜா மகாராஜா என்று விழித்து அவனுக்கு கூழை கும்பிடு போட்டு அவனது மனப்போக்கின்படி நடந்து கொண்டு வந்ததனால் அவன் தன்னை சர்வ வல்லமையுள்ள ஒரு சக்கரவர்த்தி என்றே நினைத்து கொண்டான். அழகு, செல்வம், உன்னத பதவி முதலிய எவ்வகையிலும் தான் இணையற்று இருப்பதால் எந்த ஸ்திரீயையும் தான் வசியப்படுத்துவது எளிதென்று நினைத்தான். தான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதே தாமதம். சொன்னால் எப்படிப்பட்டவளும் சலாம் செய்து கொண்டு
தனது இச்சைப்படி நடப்பாள் என்பது அவனது துணிவு. நிற்க பெண் பாலாரின் கற்பிலேயே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அதிலும் நாடகத்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால் நடிப்பவளிடத்தில் கற்பென்பதே இராதென்பது அவனது உறுதியான கொள்கை. தவிர அவளது வரலாறுகளை விசாரித்து அறிந்த பின்பு தனது சமஸ்தானாதிபதி உடைகளை விலக்கிவிட்டு ஓர் ஏழையைப் போல உடை அணிந்து அவளது பங்களாவிற்கு அருகிலிருந்து அவள் போகும்போதும் வரும்போதும் கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் அவள் தன்னை கண்டு வியப்படைந்து ஏழை உடைகளுக்குள் இருப்பது ஒரு பெருத்த சமஸ்தானாதிபதி என்பதை எளிதில் கண்டுகொள்வாள் என்றும், அதன் பிறகு தான் தனது கருத்தை தந்திரமாக அவளுக்கு அறிவுறுத்தினால் அவள் உடனே நிரம்பும் வியப்படைந்து அவளுக்காக தான் தனது மகா உன்னத பதவியை விட்டு தாழ்ந்த நிலைமைக்கு வந்தது பற்றி அவள் தன் மீது கரை கடந்த மையல் கொண்டு தனது பாதத்தில் சரணாகதி அடைந்து விடுவாள் என்றும் நினைத்து மணப்பால் குடித்தவனாய் ஒரு வகையான தீர்மானம் செய்து கொண்டு புறப்பட்டான். முதல் நாள் மாலையில் நாட்டுக்கொட்டை செட்டியிடம் வாங்கிய பணத்தில் தனது பாகமாகிய 3000 ரூபாயும் நோட்டுகளாக ஒரு மணிப்பரிசில் வைக்கப்பட்டிருந்தன. ஆதலின் அதை எடுத்து அவன் தனது சட்டையின் உட்புற பையில் வைத்துக் கொண்டான். வைர கடுக்கண்கள், வைர மோதிரங்கள், தங்க கடிகாரம், தங்க சங்கிலி, காப்பு, கொலுசு முதலிய அலங்காரங்களோடு வெளிப்பட்டு பங்களாவில் இருந்த எவரது கண்ணிலும் படாமல் தெருவை அடைந்து சிறிது தூரம் நடந்து அங்கே எதிர்பட்ட ஒரு குதிரை வண்டியை ஆலந்தூர் வரையில் அமர்த்தி அதில் உட்கார்ந்து கொண்டான். வண்டி வேகமாக ஓடி அரை மணி நேரத்தில் மோகனாங்கி இருந்த பங்களாவிற்கு சிறிது தூரத்திற்கு அப்பால் இருந்த ஆலந்தூரை அடைந்தது. மைனர் ஜமீன்தார் கீழே இறங்கினான். வண்டிக்காரன் தனது கூலியை பெற்றுக்கொண்டு வந்த வழியே திரும்பி போய்விட்டான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.